ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோகோல தான் வந்து உங்களுக்கு நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து 30,000க்கு மேல உங்களுக்கு சேலரியே வந்து வரும். 2014லேருந்து 2024 பாஸ்ட் அவுட் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு ஏஜ் லிமிட் கூட கிடையாது. ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோலேருந்து பாருங்க இப்போ நியூவா வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ்க்கான ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே சொல்லியிருக்காங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் 0 to 5 இயர்ஸ்ன்னு. 0ங்கும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்ககிட்ட 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து பாருங்க, வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்ஒன் குடுத்துருக்காங்க பதிலா. அதாவது என்ன வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான கன்டென்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கணும். கன்டென்ட் கிரியேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்கணும். குட் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ பிரசன்டிங்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாரி ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த மாரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கு. ஸோ ஒர்க் லொகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்னையில தான் வந்து ஜாப் வந்து இருக்க போது. இந்த இடத்துல நோட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒன்லி தி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் தி ஃபர்தர் ரவுண்ட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும். நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்க போயிருக்கீங்களா இல்லையாங்கிறது இமெயில் மூலியமா தான் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் எதுவுமே வராது. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வராது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 14th ஏப்ரல்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கணும். இங்க வந்து பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம்லருந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர்ல நீங்க பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ அதுக்கான இயர் ஆஃப் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஜெண்டர், கரண்ட் லொகேஷன் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா ஃப்ரெஷர்ன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எம்ப்ளாயரா இருந்தா குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஃப்ரெஷர்ன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதிலேயே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அத குடுங்க. அப்படி இல்லன்னா இந்த இடத்துல வந்து நில்லுன்னு வந்து நீங்க வந்து இத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸ்பெக்டட் சிடிசி நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து நீங்க வந்து ஒரு 3 லேக்கோ 4 லேக்கோ அந்த மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதாவது 3 எல்பிஏ அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ 3 எல்பிஏன்னா உங்களுக்கு 3 லேக் பெர் ஆனம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அர்த்தம். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா இமிடியேட்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கில் செட் வந்து பாருங்க, இங்க மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். நீங்க எந்தெந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கன்டென்ட் ரைட்டிங்ல இருந்து, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து, ஸோ இந்த மாரி வந்து கன்டென்ட் எடிட்டிங் இந்த மாரிலாம் நெறைய உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து தெரியணும். அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்குன்னா, அத வந்து இதுல குடுத்துக்கோங்க. ஸோ அதே மாரி நீங்க வந்து இயர்லியா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஜோகோல வந்து நீங்க எம்ப்ளாயி இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா நீங்க வந்து குடுங்க. அப்படி இல்லன்னா வந்து இல்லன்னா அத விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டா போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து நீங்க வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். அந்த ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து ரெஸ்யூம் அட்டாச் பண்ணும்போது அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டருக்கான ஜாப்க்கு ரிலேட்டடான அந்த ரெஸ்யூம் வந்து நீங்க ரெடி பண்ணா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதையுமே வந்து பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு வந்து கரெக்ட்டா வந்து நீங்க குடுங்க. அப்பதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.